அதாவது நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு கூட கவுன்சிலர் விட மாட்டாங்க. நான் பேசுறது நிதர்சனமான விஷயம். எங்க போய் கல்லை வச்சாலும் கவுன்சிலர் வந்துட்டு யாரு கட்டுறது, இது வீடு கட்டுறது, என்ன ஏது இதெல்லாம் இருக்கு. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் காரணமா? பெட்ரோல் காசு அதிகமாக போகுது, 10 பைசா பாக்கெட்டில் நிற்கல, சாக கிடக்கிறவன் வயிற்று பார்க்கணும், இன்சூரன்ஸ் நம்பி போடான்னு பார்த்தா அந்த இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போட்டு நல்லா வாங்கினது பாரதிய ஜனதா கட்சினா என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வீட்டாண்ட வந்து பாத்ரூம் கட்டுறேன் வீடு கட்டுறேன் அப்படின்னும் போது இன்னைக்குங்க 1 லட்ச ரூபா வாங்குறவங்களால ஒரு வீடு வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாது. இதுதான் நிதர்சனமான நிலை. இப்போ இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த மிடில் கிளாஸை யாருமே கவனிக்கிறது கிடையாது, யாருமே மதிக்கிறது கிடையாது. அவங்களோட வலி வேதனை பிரச்சனை யாருக்கும் புரியறது இல்லை. அது மத்திய அரசுக்கும் புரியறது இல்லை, மாநில அரசுக்கும் புரியறது இல்லை. இப்போ வர தேர்தல் மாநில அரசு தேர்தல். அப்போ மத்திய அரசு பண்ண பிரச்சனைக்கு மத்திய அரசா ஒரு வாட்டி ஓட்டு போடாமல் காயப்படுத்திட்டாங்க. அப்போ மாநில அரசு சொன்னதை செஞ்சிருக்கணுமா, செஞ்சிருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வரியை ஏற்றுறீங்க ரைட்டு, ஆனால் சாலை வந்து எல்லாம் இப்போ ஒரு 2-3 மாதமாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. இதே 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கிடையாது. சென்னையில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு மேயர் போட முடியல. எங்கே? மதுரையில். ஏன்? சொந்த கட்சியோட ஊழலை சொந்த கட்சியை வெளியில் எடுத்துகிட்டு வந்து மேயர் போட முடியல. சொத்து வரியில் ஊழல். அப்போ இது ஊழல்ன்றது மக்களுக்கு நல்லதா? அந்த 100 கோடி 200 கோடி அங்கே இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்ணி போட்டிருக்கலாம்ல. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.